அதையெல்லாம் நாங்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த கண்டென்ட்டை நான் வந்து லியாகத் அந்த கண்டென்ட் இதெல்லாம் வேணும், இது போல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து அழகாக நான் ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு அரிசியாக அவர் கொடுத்தேன், அவர் அழகாக பிரியாணியாக பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு இன்றைக்கும் அது கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு இந்த வெற்றிக்கு வந்து மன்சூர் அலிகானை போல் லியாகத் அலிகானும் வந்து முக்கியமான காரணம். ஒரு 4 சீன் அவருக்காகவே இருக்குது இந்த படம். கிளைமேக்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் சீனாக இருக்கட்டும், இல்லை வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிற ஒரு சீனாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கோம், அந்த ப்ரெஸ் மீட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வசனகர்த்தாவுக்கு நாங்கள் கொடுத்த தீனி. ஆனால் அதை வந்து மிக அழகாக வந்து அன்றைக்கி நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார், சார் இன்றைக்கும் இந்த வசனங்கள் பொருந்தது, அப்போ 30 வருஷம் கழிச்சு கூட வந்து இந்த வசனம் பொருந்ததுங்க. அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் வீரப்பனோட குற்றம் வந்து 10% தான், 90% குற்றவாளிகள் வந்து வெளியே இருக்காங்க. எந்த காலகட்டத்திலையும் வீரப்பனை உயிரோடு பிடிக்க மாட்டாங்க. ஒன்று வீரப்பனை யாரும் பிடிக்க முடியாது, இல்லை வந்து வீரப்பனை பிடிச்சாலும் இவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து 91 சொன்னேன். இன்றைக்கி வந்து 34 வருஷம் கழிச்சு கூட அதுதான் உண்மைன்னு தான் சொல்லுவேன். இல்லை குறிப்பாக அந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு இவன் திருடுவான், நாளைக்கு அவன் திருடுவான், நாளைக்கு எவனோ திருடுவான்னு அந்த வேலை ரொம்ப அது வந்து நமக்கு அப்படியே பளிச்சுன்னு மனசுக்குள்ளாங்க. சார் எல்லா தேட்டர்லேயும் கூலியோட ஆக்கிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு ரீலிஸ்ட்டு தேட்டர் போதுமான அளவு கிடைச்சதா சார்? சார் முதல்ல வந்து 200 தேட்டர் தான் சொன்னார் சார். தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே இருக்கார், அவர் சொன்னார் 200 திரையரங்கம் கிடச்சிருக்கனாரு. இப்போ காலையில் சொன்னார் 350 திரையரங்கம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கனாரு. இப்போ சொன்னார் சார் இன்னொரு 50 தேட்டர் கேட்டுருக்காங்க அப்படின்னாரு. அதனால் வந்து ஒரு 400 ஸ்க்ரீன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். சார் இந்த ட்ரெயின் ஷாட்டு குதிரை போகிற அந்த சீனை எப்படி சார் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க? இது இப்போ உள்ளவங்களும் அது ரியலாக யாருமே அந்த அளவுக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல. நீங்கள் அதை எப்படி சார், அதை பற்றி உங்கள் அனுபவத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கூடுதலாக அந்த ஜீப் ஷாட்டை சொல்லுவேன் சார். ஜீப் சென்டர் ட்ரெயின் ஷாட் வந்து நான் வந்து வெஸ்டர்ன் சைட்ஸ் தான் எனக்கு அந்த படம் தான் வந்து கிரேட் ட்ரெயின் ராபரி வந்து அது கூட ஒரு படம் போட்டேன். அப்புறம் தோழியிலும் உங்களுக்கு ட்ரெயின் சேஸ். ஆனால் இன்னைக்கு அது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. அதை நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ வந்து நான் ராவுத்தர்கிட்ட சொன்னேன், சார் இது போல் வந்து ட்ரெயின் குதிரை இந்த சேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி பண்ணலாம், எவ்வளோ குதிரை? நான் ஒரு 25 குதிரை வேணும் சார். 25 குதிரை 100 குதிரை வைங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஓகே சார், அந்த 100 குதிரை ஓடுற மாதிரியான இடம் வந்து அதாவது ரயில்வே ட்ராக்கும் 100 குதிரையை ஓடுற இடம் வந்து நமக்கு அதாவது எல்லா இடத்துலையும் தேடும், எனக்கு எங்கேயுமே கிடைக்கும். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், சார் ஆண்டிப்பட்டி கணவாயில் இருக்குன்னா அது வந்து மீட்டர் கஜ், அப்போ வந்து மீட்டர் கஜ் தான் இருக்குது. பரவாயில்ல, மீட்டர் கஜ் தவிர பரவாயில்ல, அந்த இடம் நாங்கள் வந்து பார்த்தோம். அந்த மலைக்குள்ள ட்ரெயின் போகிறது ஏறக்குறைய என்னோட இமேஜினேஷனுக்கு எப்படி இருக்குதோ அந்த இடம். அப்போ முதல்ல வந்து ட்ரெயின் வந்து 4 நாள் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஆனால் குதிரையை வந்து முதல்ல வர சொன்னோம், 100 குதிரை வர சொன்னோம். அப்போ 100 குதிரை வந்து ட்ரெயினோட ஓடுற அளவுக்கு 100 குதிரை இருக்கணும். அது ஷோகேஸில் இருக்கிற குதிரை மாதிரி கொஞ்சம் குதிரை இருக்குது, அது நடந்து வர்றது அது மாதிரி சேசிங்கில் வர மாதிரி வரும்போது இப்போ ஒரு 60 குதிரை எனக்கு கிடச்சிது. இப்போ 60 குதிரை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல அவங்க வந்து ரைடர்ஸ் வச்சு அதை ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணும்போது அது கண்ணாபின்னான்னு அதை ஓட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் வந்து 2-3 நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒரே நேர்கோட்டில் வந்து எப்படி வந்து ஒன்றா வரும் இது மாதிரி வந்து அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது. அதாவது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நல்ல ஸ்ட்ரெச்சான இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் டெய்லி ரைடர்ஸ் வச்சு அதை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அப்புறம் இந்த இதில் ட்ராக்கில் வந்து மற்ற ட்ரெயின் போகும்போது அதனோட பேரலாக அது ஓட சொல்லி அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தேன். ஏன்னா ட்ரெயின் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அங்கே வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ட்ரெயின், ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும். அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினோட மேட்ச் பண்ணி இதை நாங்கள் வந்து ட்ரெயின் அப்புறம் ஏறக்குறைய அது செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபைட்டர்ஸ் அவங்களாம் வந்தாங்க. அது வந்து சூப்பர் சூப்பராக ஒரு 2 நாள் லேட்டாக தான் வந்தார். அன்றைக்கி ராக்கி ராஜேட் வந்து அன்றைக்கி வந்து அதாவது முதல்ல வந்துருந்தார். அப்போ வந்து அதை வச்சு முதல்ல எல்லா ஷாட்ஸ் நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த டைம் டோட்டல் ஃபைட் வந்து 4 days தான் நடந்தது. சார் ஆட்டமா பேரோட்டமா பாட்டு அது உருவான விதம் இளையராஜா சார் எடுத்த 34 வருஷம் 2வது தடவை பார்த்து அவ்வளோ. ஆக்சுவலாக வந்து ஆட்டமா பேரோட்டமா சாங் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு அமிச்ச சாங் சாங்கே இல்லை, வேறு ஒரு சாங் கொடுத்துருந்தாரு. அந்த சாங் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ அப்பீலாக இல்லை. நாங்கள் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டேயில் வந்து ட்ரெயின் சீக்வன்ஸும் நைட்டில் வந்து ஃபால்ஸ் வேணும், அந்த பக்கத்தில் கும்பக்கரையில் வந்து எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சாங் கொடுக்கும்போது வந்து அந்த சாங் வந்து கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ அப்பீல் இல்லை. நான் சொன்ன விஜயகாந்த் சார் சொன்னேன், சார் வந்து சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், வேறு சாங் கேட்கலாம் சார். விஜயகாந்த் சார் சொன்னார், இப்போ ராஜா சார்கிட்ட போய் யார் பேசுறது, நீ பேசுனா பேசு, இல்லை ராவுத்தர் பேசுகிறேன். அப்புறம் ராவுத்தர் சொன்னேன்,
தம்பி கோபானி அவர்கிட்ட வந்து இந்த சாங் வாங்குறதுக்கே இதுவாகிடுச்சு. நம்ம வந்து இதுவும் இல்லை, நம்ம வந்து இன்னொரு டீ கடையில் டைம் கேட்கணும். இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் பிடிச்சிருப்பாரு. அதுதான் சார் இந்த சாங் எனக்கே பிடிக்கல. அப்புறம் இன்னைக்கு நான் பிடிக்காமல் அது ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க. அதனால் இல்லை நீ ஒன்றா பேசிட்டு நாங்கள் பேச முடியும். அதுதான் சரி. அப்போ நாங்கள் ஆடி பண்ணி கூட்டிங்க இருந்தோம். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ கையில் மைக் இதெல்லாம் இல்லை, மொபைல் ஃபோன் சார் ஈவன் எஸ்டிடி கூட கிடையாது. அப்போ வந்து டெலிஃபோன் ஆஃபீஸில் வந்து அதில் கால் புக் பண்ணி தான் பேசுவோம். நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து அங்கே வந்து லைட்டிங் கால் புக் பண்ணி அப்புறம் கல்யாண சார் சொன்னார் வந்து நான் போய் சொல்ல முடியாது, நான் சாருக்கு நான் சொல்ல முடியாது, சுப்பையாகிட்ட சொல்லி சுப்பையாவை சொல்லுவேன். அது சுப்பையா அவரோட சுப்பையாகிட்ட நான் என்ன சொன்னேன், நான் வன்மை சொல்லேன் சார் சாங்கு கொஞ்சம் பேசணும், சாங் பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சார் சாருக்கு சொன்னேன் இளையராஜா சார் என்னப்பா சார் இல்லை சாங் கொஞ்சம் சரியில்லை சார், நல்லா இல்லைன்னு சொல்லல, ரொம்ப மெதுவாக சார் சாங் கொஞ்சம் சரியில்லை. அவர் டக்குன்னு போக வந்து ஓ சொல்கிறேன் இல்லை சார் சாங் கொஞ்சம் இதுவாக இருக்கு, சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது வரமாட்டீங்க, அப்புறம் சாங் சரியில்லைன்னு நீங்கள் போன வையா சார் அப்படி இல்லை சார் சாங் வந்து எனக்கு கிளைமாஸ் நீங்கள் தான் சொன்னீங்க, இந்த சாங்கே வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் 2 சாங் வச்சாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த சாங் வந்து கேட்குற எங்களுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, என்ன தான் வேணும் உனக்கு? நான் சொன்னேன் சார் நான் சோலை மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு வந்து மெஹபூபா ஒரு சாங் அதுதான் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லுயா பையா ஃபோன் பேசிட்டார். அப்போ வந்து சரி அனுப்புவாரா இல்லையான்னு தெரியாது, அவர் கட் பண்ணி வச்சுட்டார். மறுநாள் காலையில் மட்டும் ராவத்தில் ஃபோன் பண்ணார், அப்போ ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு. நாங்கள் மறுநாள் வந்து சாங் வரலனாலும் அந்த சீன் எடுக்கணும் இல்லையா, வந்து மன்சூர் அலிகான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மன்சூர் அலிகான் வர்றது, தினேஷன் வர்றது, அப்போ ரம்யா வருது, சாங் வந்தால் சாங் எடுப்போம், இல்லை இங்கே வந்து கிளாஷ் பண்ணி அவருக்கு இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற செட்டு அதை நைட்லாம் பண்ண சொல்லிட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு வந்து ட்ராக் வந்து சாங் கூட வந்து காலைல அவர் நைட்டு கம்போஸ் பண்ணி மார்னிங் வந்து நம்ம பிரைஸோட வர வச்சு அவரே நான்லாம் வந்து சீன் அவருக்கு சொல்லலை, அவரே அந்த சீனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதை வச்சு அவர் சீன் சொல்லி லிரிக்ஸ் எழுதி சொன்னலாக வச்சு பாட வச்சு அன்றைக்கி நைட் வந்து எனக்கு வந்து வச்சு ஃப்ளைட்டில் ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்து நைட் வந்து எனக்கு அப்போ நாங்கள்லாம் லைட் பண்ணி வைக்கும்போது நாகராவோட எல்லோரும் அப்போ தான் கேட்குறோம், அப்போ தான் வந்து அந்த சாங் வந்து கேட்குறோம். அந்த பீட் போட்ட உடனே சலீம் மாஸ்டர் சொன்னார் கேட்குறாரு, சாங்லாம் கேட்கல, பீட் ஓப்பனிங் பீட் இருக்கு இல்லையா, போட்ட உடனே சலீம் மாஸ்டர் கேட்குறாரு ஓகேப்பா. அதுதான் நீ இன்னைக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு கூட வந்து அவர் ஒரு கோவத்தில் போட்டாரோ இல்லை எப்படி போட்டாரோ தெரியாது எனக்கு, அது எப்போ கேட்டாலும் வந்து அந்த பீட்ஸ் கேட்கும் போதே வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அது கிரியேட் பண்ணும். அது மொத்த வெற்றிக்கும் காரணம் இளையராஜா சார் வந்து ஆடியோ விஷுவலாக வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து சார். அப்போ அந்த பாட்டு இல்லைமா அப்புறம் வச்சுருந்தீங்க? இல்லை இப்போ வச்சோன்னு நாங்கள்லாம் ஏற்றியே வரல கவனிச்சிங்களா? ரெண்டாவது மெயினாக பாட்டை பார்க்கணுங்கிறது ரொம்ப திருப்தி சார். அப்புறம் வந்து சார் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரிச்சியோட அமைப்போட குரூப்பில் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, டைரக்டர் பெரிய டைரக்டர். அப்போது ஆந்திராவிலேருந்து இந்த புஷ்பா படம் பார்ட் 1 பார்ட் 2 இருந்தது. இப்போ பார்க்குறப்ப இதுலேருந்து தான் மொத்த சீனும் உருவன மாதிரி, அதுவும் அந்த மரக்கட்டையை தண்ணியில் தள்ளி விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது இருந்தால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஏன் சீனு மற்றவங்களா இருந்தால் ஏந்து இது ஏந்து அது ஏந்துன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பெருந்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக அப்படி இருந்தீங்களா? தோணுச்சா உங்களுக்கு? இல்லை எனக்கு தோணுச்சு. ஆனால் என்னென்னா ஒரு படைப்பாளிக்கு இன்னொரு சினிமா வந்து பாதிக்கும் ஏற்படுத்துறது வந்து ரொம்ப இயல்பு. இப்போ என்ன வந்து இப்போது வந்து சோலை ஒன்று பாதிச்சிருந்தீங்க, அப்போ நான் அப்போது திரைப்படங்களை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லுவேன், காப்பி அடிக்கக்கூடாது தவிர நீங்கள் அதை வந்து அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துறது வந்து தவிர்க்க முடியாது. சோலே வந்து 7 சமுராய்ங்கிற ஒரு ஜப்பானிய அக்கல்சோட படத்தோட பாதிப்பு அது வேற கதை. ஆனால் அதுபோல் ஒரு கிராமத்தை வந்து கொள்ளையர்கள் வந்து கைப்பற்றுவாங்க, அந்த கிராமமே சேர்ந்து எப்படி அந்த தங்களை காப்பாற்றிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு 7 பேர் சேர்ந்து 7 சமுராய் கூட சேர்ந்து எப்படி வருவாங்க அப்படிங்கிறது அந்த படம். அப்போ அதுபோல் அதனோட இன்ஃப்ளூயன்ஸாக அந்த படம். அப்போ ஒரு நல்ல திரைப்படம் நான் எப்படி சந்தோஷப்படணுன்னா 30 வருஷம் கழிச்சு கூட என் படம் வந்து இன்னொருத்தர் பாதிப்படை இருக்குது, அவங்க வந்து படத்தை வந்து பார்த்து இது பண்ணுறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கணுமே தவிர இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான கண்டென்ட் எடுக்கும்போது அது எம்மைக்குனாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் வந்து அவங்க என் படத்தை பார்த்தா இருக்காங்க நான் வந்து ஒருபோதும் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்ன இன்னொரு படங்கள் வந்து இப்போ நான் பாபி படம் பார்க்கும்போது பாபி மாதிரி ஒரு படம் பண்ண வந்துச்சு, அதுதான் செம்பருத்தியாக அதை எடுத்தேன். அந்த இப்போ நீங்கள் சோலேன்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், சோலேவுக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் சோலே படம் பார்த்தபோது தான் எனக்கு இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு.
அப்போ அது மாதிரி என் படம் பார்த்தோன்னே நான் சுகுமாரன் நான் பார்த்தேன். அப்பவே சொன்னார், சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப இதுவாச்சு, நான் படம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து அதை வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு பாராட்டாக தான் எடுக்கணும் தவிர இப்போ போய் அது போய் இது என்னோட கதை அப்படின்ற மாதிரி அது ஒரு சிறுமையாக தான் நான். அதே மாதிரி இந்த கழுகு ஏற்றுற மாதிரி இந்த கால் ரன்னிங் அது எப்படி சார் அந்த ஐடியா பற்றி கால் ரன்னிங் கட்டி போட்டு அந்த பிரிக்கிறது ரொம்ப இப்போ பார்க்குறப்ப பயங்கர மலைப்பாகவும் வியப்பாகவும் அது கொடூரமான தண்டனை. அதான் வந்து அதை உடல் பீஸாக ஆகிடும் சொல்லுவாங்க இல்லையா, உடல் பீஸாக கீழே இருந்ததுன்னா எப்படி வந்து அது வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதை ஒரு அது ஒரு யோசிச்சு அது வந்து ஒரு புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் முன்னாடி வந்து அது அந்த மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து இது அடிச்சு ஆயுதம் அனுப்புவாங்கன்னு ஒரு இது சாண்டிலியன் இதில் வந்து மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து அந்த வில்லு இது அம்பு இது வேலை இது பண்ணாங்கன்னா அது போய் ஒரு 1000 மீட்டர் தாண்டி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு வரி நான் படிச்ச ஞாபகம். அப்போ அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இந்த கொடூரத்தை நம்ம காமிப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அதுக்கு தான் ஒரு மாடே அது ரெண்டாக ஃபியூச்சர்னு வந்து முதல்ல அந்த ஆடியன்ஸில் அந்த பயம் தெரியணும் இல்லையா, இது வந்து ஒரு இதுவாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு மாடை வச்சு உண்மையாகவே வந்து மூங்கில் அவ்வளோ சக்தி இருக்குது, வளையக்கூடிய சக்தியும் அது அறுத்தா அவ்வளோ நிமிரும் போது அது அவ்வளோ சக்தி இருக்குன்னு வந்து எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக தான் அது ஓப்பனிங் சீனில் அதை வந்து இது வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாவது. சார் ரீ ரிலீஸில் அதிக வசூல் பண்ண படம் கில்லி, அதிக நாள் ஓடின படம் வெண்ணை தாண்டி வருவாயா, இந்த ரெண்டு சாதனையும் நம்ம படம் கேப்டன் முறியடிக்கலாம் சார். முறியடிக்கணும்னு ஏன் நம்ம இது பண்ணோம், படம் வேற வெற்றி அடையணும். நம்ம எப்பவுமே இங்கே இப்போ என்ன நோய் வந்துச்சுன்னா, ஏன்னா அவருக்கு 100 கோடி சம்பளம், உடனே எனக்கு 100 கோடி சம்பளம், அவர் படம் வந்து அந்த கிளப்ல போயிடுச்சு 1000 கோடி கிளப்ல போயிடுச்சு, என் படம் 1000 கோடி கிளப்ல போடும். அப்படி வந்து எல்லா படமும் ஓடணும், என் படம் வெற்றி அடையணும் நான் ஓடணும். அதை தாண்டி ஓடணுங்கிறதே வந்து ஒரு அது சரியான போட்டியாக இருக்குது. அதை அவங்கள ஜெயிக்கணுங்கிறது கிடையாது, ரசிகர்களுக்கு நல்ல படம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அதை விட இது படம் கலெக்ட் பண்ணணும். இந்த ஒரு நோய் தான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு இருக்கிறது. கலெக்ஷனை வந்து ஒரு நல்ல படம் எடுத்து அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணணுமே தவிர கலெக்ஷனை வந்து சொல்லிக்கிட்டு நீ ஒரு படம் ஒரு மோசமான படமாக இருக்கும், ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருப்பாங்க, அந்த படம் கலெக்ட் ஆகிடும், அப்போ அது ஒரு நல்ல படம் நம்ம சொல்லிக்க முடியாது. நல்ல படம் எடுக்கணும், அந்த நல்ல படம் கலெக்ட் பண்ணணும். அதனால் என் படம் வந்து இப்போ மறுபடியும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் வந்து விருப்பமே தவிர அதை அவங்களுக்கு ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும் நான் இந்த படம் ஜெயிக்குமா சார்? ஏன்னா அன்னைக்கு பயங்கர வசூல் பண்ணிருக்கேன், என்ன வசூல்? நிச்சயமா அது ஜெயிக்கும். அன்னைக்கு நாங்கள் வந்து 90 ஸ்க்ரீன் தான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். இன்னைக்கு அவர் ஏற்கனவே வந்து சொல்றது 350 ஸ்க்ரீன் சொல்லியிருக்காரு. அது இன்னும் 4 நாள் இருக்கு, அதுக்குள்ள வந்து ஸ்க்ரீன் அதிகமாகனா ஆகும். அதனால் டெஃபினட்டாக வந்து அதை விட இன்னைக்கு அன்னைக்கு வெறும் 50 காசு ஒரு ரூபா 10 காசுனா 90 இது இன்னைக்கு தேட்டர் இருக்குது, இன்னைக்கு 100 ரூபா இருக்குது, அதை விட 100 மடங்கு அதிகமானது. ஸோ அந்த வசூலுங்கிறது வந்து அந்த எண்ணிக்கையை பார்க்குற ஆடியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் அதே மாதிரி கேப்டன்ற மாதிரி சங்கர் எடுத்தால் இன்னைக்கு காலகட்டத்தில் செட் ஆகுமா எப்படி? நிச்சயமாக எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதான் நான் வந்து படைத்தலைவன் ஒரு படம் பார்த்தேன் ரிமூவ் பண்ணி, அது விஜயகாந்த் சார் மாதிரியே எனக்கு தோணுச்சு. அந்த ஆக்ரோஷமும் அந்த பாடியும் அந்த ஃபைட்டில் அவர் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படி தோணுச்சு. இன்னும் வந்து நம்ம சண்முகபாணியை வச்சு இது கேப்டன் ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கணும். அது பார்ப்போம், அது வந்து சரியாக வந்தால் நல்ல தயாரிப்பாளர் வந்து அவருக்கு காலம் சரியாக வந்தால் நிச்சயமாக நான் அது விஜயகாந்த் சாருக்கு பண்ணுற ஒரு நம்பிக்கை கூட. ஏன்னா ஆர்கே செல்வமணிங்கிற ஒரு டைரக்டர் பிரசவம் பண்ணது விஜயகாந்த் சார் தான். அதனால் அவருக்கு ஒரு நன்றி கடனா கூட சண்முகபாண்டியனை ஒரு ஹீரோவை மாற்றுறதுல ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறது அந்த பங்கு இருந்தால் நான் கிட்ட கொடுத்த நம்பியார் வந்து நம்ம படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. அவர் பற்றி ஒரு சில எப்படி போய் நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க, கெஸ்ட் ரோலுக்கு எப்படி அவர் வந்துட்டு அப்செட் பண்ணிக்கிட்டாரு? நம்பியார் சாமி வந்து சார் அது வந்து அவர் ஒரு நடிகர். எனக்கு படத்தில் இந்த என்ன கேரக்டர் அப்படிலாம் அவர் கேட்கணும், ஒரு சீன் கூட வந்து பண்ணிடுறாரு. அவர் வந்து நாங்கள் பார்க்காத காலகட்டத்தில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா படத்துலையும் படத்தில் வந்து புரோவிஷாவில் இருப்பார், இதில் இருப்பார், நம்ம இதில் கேப்டன் பவாலில் இருப்பார், செம்பருத்தில் இருப்பார், அதிரடிப்படையில் இருப்பார், ராஜமுத்திரையில் இருப்பார். பெரும்பாலான ஏன்னா அவரோட நான் வந்து நீங்கள் பழைய ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஜல்லிக்கட்டு படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அந்த சாங் தாஸ் சின்னப்பா தாஸ் அந்த சாங் எடுத்துருக்கோம். அதை வந்து செட்டில் எடுத்துட்டாங்க. அதை மேட்ச் பண்ணுற இவங்க பார்க்குற மாதிரி மேட்ச் பண்ணுற ஷார்ட் சாங் எடுத்துருக்காங்க. அப்போது 9 மணி ஆச்சு, 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி ஆச்சு. அப்போ வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு வந்து அவர் கேட்டார். ஏன்னா அவர் வந்து பாத்ரூம் யூரின் போனதுக்காக கேட்டார்.
உடனே நான் வந்து மணிவண்ணன் சார்ட்ட வந்து சார் நம்பியார் சாமி கேட்குறாங்க, ஏன் உட்கார மாட்டாருமா? அவர் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தார், வேற ஒரு கோபம் இருக்கு வச்சுக்க. அது வந்து நம்பியார் சாமி கேட்டு அவர் கேட்டாருன்னு கேட்டார். சார் நீங்கள் நம்பினா நம்புங்க, மறுநாள் 6 மணிக்கு ஷூட்டிங் முடியிருக்கும் அந்த இடத்துல விட்டு அவர் எழுந்து அவ்வளோ அடமண்டான கேரக்டர் வந்து நம்பியார் சாமி. நான் போக மாட்டேன் சார்மா, நாங்கள் போய் சார் முடிச்சா டைரக்டர் முடிஞ்சா சொல்லு, முடிச்சா எல்லாம் பேக்கப் சொன்ன பிறகு டைரக்டர் சொல்லி நான் போடாம சரி. அது மாதிரி வந்து சிரிச்சா மாதிரியே இருப்பார். ஆனால் ஒரு அந்த தொழிலில் இருக்குல்லையா, அந்த நான் வந்து விக்ரம் சாகில் ஒர்க் பண்ணேன், ஐயனில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் நம்பியா சாகில் ஒர்க் பண்ணேன், இது மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. அவங்களாம் வந்து இந்த சினிமா வந்து ஒரு தெய்வமாக நேசிச்சாங்க. அதனால் இந்த படத்தில் அவருக்கு என்ன கேரக்டர் அதெல்லாம் இல்லை, சார் நீங்கள் நடிக்கணும், ஓகேப்பா சார் இந்த படம்